தற்போதைய செய்தி ஒன்றை பார்க்கிறோம். சேலம் அம்மாப்பேட்டையில் சாலையில் ஆறாக ஓடும் மழை நீரால் அப்பகுதி பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் மோகன்ராஜ் இணைந்திருக்கிறார். மோகன்ராஜ், அங்குள்ள மக்களுக்கு என்ன மாதிரியான சிரமங்கள் ஏற்பட்டிருக்கு, எவ்வளவு நாளான சிரமத்தை அவங்க அனுபவிக்கிறாங்க, விரிவான விவரம். விக்னேஷ், கனமழை காலங்களில் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் சூழ்வது வழக்கமா பார்த்திருக்கோம். தொடர்ச்சியா புதிய தலைமுறையில ஒவ்வொரு பகுதியில இருந்தும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் படும் பாடுகள் சிரமங்களையும் தொடர்ச்சியாக பதிவு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். இது சற்றே வித்தியாசமான இந்த பகுதி பார்த்தோம் அப்படின்னாக்கா, இது வாகன போக்குவரத்திற்காக போடப்பட்ட தார் சாலையா அல்லது நீரோடையா அல்லது இங்கே அமைக்கப்பட்டிருப்பது கழிவுநீர் செல்வதற்கான கால்வாயா அல்லது தடுப்பணையா, இப்படி பல சந்தேகங்கள் வரக்கூடிய அளவுக்கு தான் இந்த பகுதி இருக்கு. இந்த பகுதி எது அப்படின்னாக்கா, சேலம் மாநகராட்சி 41வது வார்டுக்கு உட்பட்ட அம்மாப்பேட்டை பிரதான சாலை. அதாவது இந்த சாலை, அம்மாப்பேட்டை பிரதான சாலை அப்படிங்கிறது ஒரு மணி நேரத்திற்கு பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் கடந்து நகர்பகுதிக்கு செல்லக்கூடிய ஒரு முக்கியமான சாலையாக இருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் அப்படிங்கிறது மட்டுமன்றி சேலம் மாநகர் மாவட்டத்தின் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நகர்பகுதிக்கும் நகரின் மைய பகுதிக்கும் வருவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான சாலை. இந்த சாலையில தான் இப்படி ஒரு அவலம் இங்க இருக்கிறது. அதாவது கடந்த சில நாட்களாகவே சேலத்தில் இரவு நேரத்தில் மழை பெய்து வருகிறது. நேற்று முன்தினம் பார்த்தோம் அப்படின்னாக்கா 24 மணி நேரத்தில் 8 சென்டிமீட்டர் அளவுக்கும், கடந்த 24 மணி நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா 6 சென்டிமீட்டர் அளவிற்கும் மழை பதிவாகி இருந்தது. இதன் காரணமாக பச்சப்பட்டி, அம்மாப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறத பார்க்க முடிஞ்சது. இந்த சூழ்நிலையில இந்த இடத்துல, அதாவது நாம் பார்க்கக்கூடிய ஒரு பிரதான சாலை, இந்த பிரதான சாலையில இருக்கக்கூடிய பகுதியில தண்ணீர் ஆறாக ஓடக்கூடிய காட்சியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதனால என்ன மாதிரியான பாதிப்புகளை இங்க இருக்க மக்கள் சந்திக்கிறாங்க அப்படிங்கறத இங்க இருக்கவங்க கிட்ட கேட்போம். அம்மா, உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க, நீங்க இங்க குடியிருக்கிறீங்களா, என்ன மாதிரியான பாதிப்புக்குள்ளா இருக்கீங்க? என் பேர் சுதா. இங்க கடந்த 7 மாசமா ரொம்ப கடுமையா நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். இது எங்களோட சொந்த வீடு. இந்த வீட்டுல மழை வந்தா மட்டும் தண்ணி வராது, கழிவு நீர் எல்லாமே இங்கதான் வரும். நடப்பாதை ஃபுல்லா, வீடு ஃபுல்லா எல்லாமே இருக்கும். 10 நாளா, இப்ப குறைஞ்சபட்சம் 23ஆம் தேதியில இருந்து தண்ணி வெளியேறவே இல்லை. தண்ணியாவது வெளியேற மாதிரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு பார்த்துட்டோம். ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. ரொம்ப கஷ்டம். சாப்பிடல, ஒண்ணுமே சமைக்கவே முடியல, உள்ளேயே குடியிருக்க முடியல. பயங்கர ஸ்மெல்லு. நைட்ல எல்லாம் வெளியில எழுந்திரிச்சு தான் நின்றுட்டு இருக்கோம். கொசுக்கடி தாங்க முடியல. ஏன்னா எனக்கு யாருமே இல்லை. நானே, எங்க அம்மா, என் தம்பி தான் இருக்கோம். இந்த வாடகையை வச்சுதான் நாங்க வாழ்க்கை நடத்துறோம். அந்த வாழ்க்கை நடக்கிற அந்த வாடகை வீட்டுலயும் எல்லாம் காலி பண்ணிடுறாங்க. காலி பண்ணிட்டா நான் வாழ்க்கை நடத்துவேன்னு எனக்கு தெரியல. அதனால எனக்கு இதுக்காக தண்ணி இப்ப போனா கூட பரவாயில்ல, எனக்கு அதுக்காவது நடவடிக்கை எடுக்கணும்னு தான் கேட்டுக்கிறேன். நன்றிமா. நீங்க சொல்லுங்க, இந்த பகுதியில நீங்க குடியிருக்கீங்களா இல்ல வியாபாரம் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? உங்க பேர் என்ன? இங்க என்ன மாதிரியான பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிட்டு இருக்கீங்க? எவ்வளவு நாளா இந்த பிரச்சனை இருக்கு? சார், என் பேர் சித்ரா. நான் மீன் கடை வச்சிருக்கேன். சுமாரா ஒரு வருஷமாவே இதே பிரச்சனை தான் சார். இப்ப எடுக்கிறேன், அப்ப எடுக்கிறேன், இப்ப வரேன் போறேன்னு இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு வராங்க, நோண்டுறாங்க, அப்போதைக்கு தண்ணி போக வச்சுட்டு போயிடுறாங்க. ஆனா இப்போ ஒரு 23 நாளா 24 நாளா தண்ணி இருந்தே இருக்குங்க சார். எதுவுமே பண்ண முடியல. வியாபாரம் பண்ணாலும் எல்லாமே இதாகுது. வியாபாரமும் பண்ண முடியல. ஆளுங்களும் யாரும் வர்றதில்லை. அப்புறம் நிறைய வரப்போவே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய உளுந்துட்டாங்க இங்க இதுபட்டு. ஆனா வராங்க வந்து பாக்குறாங்க, திருப்பி போயிடுறாங்க சார். இதே நிலைமையில தான் இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். நீங்க எதுக்காக நீங்களா தடுப்பெல்லாம் வச்சு எதுக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? இது எதுவுமே வர மாட்டேங்கிறாங்க, எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்ப வராங்க, அப்ப வராங்கன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா யாரும் அது எதுக்கான சரியான ஸ்டெப் எடுக்கவே கிடையாது. எடுத்தாலும் என்னங்கிறாங்க, இது அது பண்ணல, இது பண்ணல, அவங்க வரல, இவங்க வரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சார். அதுதான், வேற ஒன்றும் இல்லைங்க சார். தண்ணி போகல. 23 நாள் 24 நாளா உள்ளே தான் இருக்கு தண்ணி. சாப்பிட முடியல, சமைக்க முடியல, பாத்ரூம் போக முடியல, குளிக்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க சார். நன்றிமா. விக்னேஷ், நீங்க பார்த்திருப்பீங்க, அதாவது அன்றாட இயல்பு வாழ்க்கை முழுமையாக பாதிக்கப்பட்டது மட்டுமன்றி, இது பார்க்கிறோம் நம்ம இங்க ஒரு வணிக வளாகம் தான், வரிசையாக கடைகள் தான் இருக்கு. இங்க கடைக்கு முன்பாக தண்ணீர் போறதுக்காக தற்காலிகமாக மாநகராட்சி எடுத்திருக்க மற்றொரு அவலமான நடவடிக்கை பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஒரு தார் சாலையை வெட்டி விட்டு அதுல இந்த சாக்கடை நீர் வழிந்து ஓடுவதற்கான தற்காலிக நடவடிக்கை அப்படிங்கிற பேர்ல எடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வா அப்படிங்கறத மக்களோட கேள்வியாக இருக்கு. இது இன்னைக்கு நேத்து நடக்கிற பிரச்சனையா இருந்தா கூட மக்கள் இந்த அளவுக்கு ஆவேச
பேசப்பட மாட்டாங்க. இது கிட்டத்தட்ட கடந்த ஓராண்டுகளுக்கு மேலாக தான் ஒரு சிறு மழை என்றால் கூட இந்த பகுதியில் தண்ணீர் தேங்குவதும் கழிவு நீர் சாக்கடை நீரோட கலந்து அந்த தண்ணீரானது சாலைக்கு வருவதும் வியாபார மையங்கள் கடைகளுக்கு போவது வீடுகளுக்குள் புகுவது என பல பிரச்சனைகள் இந்த குறிப்பிட்ட இந்த இடைவெளிக்கு உட்பட்ட பகுதி மக்கள் சந்திச்சுட்டு இருக்காங்க. அதோடு கூட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது போக்குவரத்திற்கு ஒரு முக்கியமான சாலை. எனவே போர்க்கால அடிப்படையில் இந்த பகுதியில் நடவடிக்கை எடுக்கணும். இதுவரைக்கும் மாநகராட்சி அதிகாரிகள் சொல்லக்கூடிய அந்த உறுதிமொழிகள் வெறும் வார்த்தையா மட்டும்தான் இருக்குதே தவிர நடவடிக்கை அப்படிங்கிறது கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. விக்னேஷ், எங்களுக்கு தற்காலிக நடவடிக்கை வேண்டாம், நிரந்தர தீர்வு வேண்டும் அப்படின்னு பொதுமக்கள் சொன்னதையும் நம்ம கேட்டோம். நிச்சயமாக விரைந்து நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்றத நம்புவோம். விவரங்களுக்கு நன்றி மோகன்ராஜ்.